கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ புசித்து திருப்தி அடைந்து இருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாக வேதத்திலே ஜெபித்து காட்டியிருக்கிறார். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது போலவே நாம் நம்முடைய சாப்பாடை சாப்பிடுவதற்கு முன்பாக அதை விளைவித்த விவசாயிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். மேலும் அதை சம்பாதிக்க பலனை தந்து சமைக்க கர்த்தர் கிருபையை தந்ததுக்காகவும் நாம் அதை எண்ணி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த நல்ல தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதற்காகவும் நாம் தேசத்திற்காக துதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மேலும் இந்த உணவை கிடைக்காத எத்தனையோ ஏழை எளியவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்களே, அவர்களை எண்ணி அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு அது ஏற்றதாய் பிரியமானதாய் இருக்கும். ஏனென்றால் இந்த வசனத்தின்படி நீ நன்றாய் சாப்பிட்டு திருப்தி அடையும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை துதிக்க கடவாய் என்று நமக்கு நியமமாக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாம் அதை செய்து வந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து நம்முடைய ஆகாரத்தை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுவார்.